புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் அவரது ஆரம்ப கால படங்களில் இணைந்து கதாநாயகியாக நடித்தவர் நடிகை பானுமதி. நடிகை பானுமதியை பற்றி எல்லோரும் சொல்லும் ஒரே வார்த்தை என்னவென்றால், புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரே நடிகை பானுமதி தான். காரணம், எம்ஜிஆர் சினிமாவில் நுழைந்த காலகட்டத்திலேயே பானுமதி முன்னணி நடிகையாக நடித்து வந்தார். அவரது படங்களில் கூட எம்ஜிஆர் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடித்தவர்தான். அதன் பிறகு எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கதாநாயகனாக மாற முதன் முறையாக அவருடன் மலைக்கல்லன் படத்தில் இணைந்து கதாநாயகியாக நடித்தார் பானுமதி. அந்த படத்தை தொடர்ந்து அலிபாபாவும் 40 திருடர்களும், தாய்க்கு பின் தாரம், மதுரை வீரன், நாடோடி மன்னன், ராஜா தேசிங்கு என கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு குறையாமல் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார் பானுமதி. எம்ஜிஆரை எப்போதும் என்ன மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று பானுமதி கூப்பிட்டாலும் எம்ஜிஆரை பொறுத்தவரை எப்போதும் அவரை அம்மா என்று அழைப்பதையே வழக்கமாக வைத்திருந்தார். அது பானுமதிக்கு எம்ஜிஆர் கடைசி வரை கொடுத்த மரியாதை. அவ்வளவு ஏன், தேவர் பிலிம்ஸ் சாண்டோ சின்னப்ப தேவர் எம்ஜிஆர் போலவே பானுமதி நடித்த சில படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்தவர்தான். பின்பு அவர் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தை துவங்கி தனது முதல் படமாக எம்ஜிஆரை ஹீரோவாக வைத்து தாய்க்கு பின் தாரம் படத்தை தயாரிக்க முடிவு செய்த போது பானுமதி தான் அதில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என விரும்பினார். ஆனால் அவரிடம் சென்று கேட்பதற்கு அவருக்கு பயம். அதனால் எம்ஜிஆரிடம் கூறி பானுமதியிடம் இந்த படத்தில் நடிக்கும்படி கேட்க சொன்னார் தேவர். ஆனாலும் கூட எம்ஜிஆரும் கூட பானுமதியிடம் இது பற்றி நேரடியாக கேட்க தயங்கி பானுமதியின் கணவர் ராமகிருஷ்ணாவிடம் தொடர்பு கொண்டு பேசி பானுமதியின் சம்மதத்தை வாங்கி அந்த படத்தில் நடிக்க வைத்தார்களாம். அந்த அளவிற்கு பானுமதி மீதும் அவரது திறமை ஆளுமை மீதும் மரியாதை கொண்டவர் எம்ஜிஆர். பானுமதிக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு. கைரேகை கூட பார்ப்பதில் திறமை மிக்கவராக இருந்தார். அந்த சமயத்தில் எம்ஜிஆர் அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் பானுமதியுடன் நடித்த போது எம்ஜிஆரின் கைகளை பார்க்க பானுமதி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்று கூறினார். அவர் சொன்னபடியே எம்ஜிஆர் பின்னாளில் சினிமாவிலேயே நம்பர் 1 இடத்திற்கு உயர்ந்ததுடன் அதை தொடர்ந்து தமிழகத்தின் முதல்வராகவும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். இடையில் நாடோடி மன்னன் படத்தின் போது பானுமதி தான் நடிக்க வேண்டும் என்று அவரை அழைத்து வந்து எம்ஜிஆர் நடிக்க வைத்தாலும் போக போக இருவருக்கும் இடையே படப்பிடிப்பு தளத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. ஒரு கட்டத்தில் பானுமதி அந்த படத்தில் இருந்து விலகி கொண்டார். ஆனாலும் அந்த படத்தின் வெற்றி விழாவில் பானுமதியை அழைத்து பங்கேற்க வைத்து பெருமையை சேர்த்தார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, ஒரு முறை அவர் முதல்வராக ஒரு திரைப்பட விழாவில் பேசும்போது பானுமதிக்கும் தனக்குமான கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து பானுமதி குறித்து ரொம்பவே உயர்வாக பேசி வார்த்தைக்கு வார்த்தை அவரை அம்மா என்று குறிப்பிட்டார். இதை கேட்டதும் பானுமதி ரொம்பவே நெகிழ்ந்து போனார். தன் மீது எம்ஜிஆர் இந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறாரா? அதுவும் சிலர் வெகு உயரத்திற்கு சென்றதும் பழசை மறந்து விடுவார்கள், கர்வம் தலை தூக்கி விடும். ஆனால் எம்ஜிஆர் முதல்வரான பிறகும் கூட தன் மீது இந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டு போனார். அது மட்டுமல்ல, பானுமதி சினிமாவில் நுழைந்த காலகட்டத்திலேயே இசையில் நன்கு நாட்டம் உள்ளவர். படங்களில் தனது சொந்த குரலிலே பாடியுள்ளார். 2 படங்களுக்கு இசையமைத்து உள்ளார். மேலும் ஒரு இயக்குனராக, தயாரிப்பாளராக, ஒரு ஸ்டுடியோவுக்கு சொந்தக்காரராக இருந்ததால் நிர்வாகத்திலும் சிறந்து விளங்கினார். அவரது பங்களிப்பு அரசாங்கத்திற்கும் தேவை என்பதால் 1985இல் பானுமதியை தமிழக அரசின் இசைக்கல்லூரிக்கு முதல்வராக நியமித்தார் எம்ஜிஆர். அப்போது பானுமதி, எதற்கு எனக்கு இந்த பொறுப்பு, எனக்கு என்ன தெரியும் என்று கேட்டதும், அம்மா, உங்கள் இசை பற்றி எங்களுக்கு தெரியாததா? உங்களது நிர்வாகத்திறன் பற்றி நாங்கள் அறியாததா? உங்களால் முடியும் என்றுதான் இந்த பொறுப்பில் உங்களை அமர வைத்துள்ளேன். அது மட்டுமல்ல, இப்போது இந்த இசைக்கல்லூரி மாணவர்கள் பலர் லவ்பேர்ட்ஸ் போல மாறிவிட்டார்கள். உங்களை போன்ற திறமையும் கண்டிப்புமான ஒருவர் இதற்கு பொறுப்பேற்றால்தான் எல்லாவற்றையும் சரி செய்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நீங்கள் தான் அதற்கு சரியான நபர் என்பதாலே தான் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்தேன் என்று கூறினார் எம்ஜிஆர். அவர் கணித்தது சரிதான். பானுமதி தனது கண்டிப்பான குணத்தை இசைக்கல்லூரியிலும் காட்டினார். மாணவர்கள் வேட்டி சட்டை அல்லது ஜிப்பா தான் அணிந்து வர வேண்டும், மாணவிகள் சேலை ரவிக்கை அல்லது பாவடை தாவணி அணிந்துதான் கல்லூரிக்கு வர வேண்டும் என்ற பல கண்டிப்பான உத்தரவுகளை போட்டு இசைக்கல்லூரி நிர்வாகத்தை திறம்பட நடத்தினார். ஜாலியாக சுற்றலாம் என கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் பலர் பானுமதியை கண்டாலே அலறினார்கள். இந்த இசைக்கல்லூரி தொடர்பாக முதல்வராக இருந்த எம்ஜிஆரை சந்திப்பதற்காக அவ்வப்போது ராமாவரம் தோட்டத்திற்கு சென்று வருவார் பானுமதி. அப்படி செல்லும் போது எம்ஜிஆர் சோஃபாவில் அமர்ந்திருந்தால் பானுமதி வருவதை பார்த்ததுமே உடனடியாக எழுந்து நின்று வணக்கம் சொல்வாராம். அதன் பிறகு பானுமதி அமர்ந்த பிறகு தானும் அமர்வாராம் எம்ஜிஆர். அந்த அளவிற்கு நடிகை பானுமதியின் ஆளுமை மீது, அவரது திறமை மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் எம்ஜிஆர். இதெல்லாம் ஒரு பேட்டியில் நடிகை பானுமதியை கூறிய விஷயங்கள் தான்.
இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரே காலத்தில் திரையுலகில் ஒன்றாக பயணித்து, ஜோடியாக நடித்து, இரு பெரும் ஆளுமைகளாக திகழ்ந்து, சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தாலும் கூட, இவர்கள் வெவ்வேறு வருடங்களில் இந்த உலகை விட்டு மறைந்திருந்தாலும் கூட, இவர்கள் இருவரும் இறந்த தேதி டிசம்பர் 24 என்கிற ஒற்றுமைதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான விஷயம்.